மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமனை நம்ம இதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஓரளவு சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து தம்மில் இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் முந்திரி பருப்பை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே இந்த மாதிரி ஒரு 2 துண்டுகளை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி அதையும் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போது தம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரியாணியில் நம்ம பொரித்த இந்த நெய்யில் பொரித்த ப்ரெட்டையும் கேஷ்யூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான பிரிஞ்சி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள்.